ஹாய். எங்க அப்பாவும் நானும் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஏழரை சனின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன? அது வந்து அவ்வளோ பேட் டைமா? ஒருத்தருக்கான அந்த பேட் டைமை சொல்றதா அந்த ஏழரை சனியா? அப்படி ஒரு வழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதானே ஒழிய, ஏழரை சனி அப்படிங்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ராசிக்கு முதல் பாகம் சனியோடைய ஒவ்வொரு ராசியில இருக்கும் காலம் 2.5 வருஷம். ஸோ நம்ம ராசி உதாரணம் கும்ப ராசியா இருக்கிறோம். அப்போ மகரத்துக்குள்ள அவர் வரும் பொழுதே ஏழரை சனி ஆரம்பமாகுது. மகரத்துல ஒரு 2.5 வருஷம், கும்பத்துல 2.5 வருஷம், மீனத்துல 2.5. இப்போ இதுதான் ஏழரை சனி. இந்த ஏழரை சனி சனிக்கு வந்து ஒரு தனித்துவமான ஈஸ்வர பட்டம் இருக்கு. சனி வந்து கர்மகாரகன், சனி வந்து நீதிமான், இப்படிப்பட்ட கணக்கு இருக்கிறனால அவர் வந்து தண்டனை கொடுப்பாரு. ஆயுள்காரகன் வேற தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம், அப்படிப்பட்ட ஒரு கணக்கு இருக்கிறனால அவருடைய மூமெண்ட்டை இவங்க ஒரு கணக்குக்கு பார்த்தா சொல்ல போனா இது பெரிய மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று தான். ஏழரை சனின்னு சொல்லிட்டு உடனே பயப்பட வேண்டிய, ஏழரை சனி ஃபுல்லா கெட்டது தான் நடக்கும்னு இல்லை. ஏழரை சனி போனால் உடனே என்ன சொல்லுவாங்க, 2வது சுற்று நல்லா இருக்கும், 3வது சுற்று நல்லா இருக்காது. இதெல்லாம் ஒரு கணக்குக்கு சொல்ல போனால் ஒரு சப்பக்கட்டு தான். பட் ஏழரை சனி ஃபுல்லா கெட்டதே நடந்துகிட்டு இருக்குன்னு இல்லை, ஏழரை சனி ஃபுல்லா நல்லதே நடந்துகிட்டுன்னு இல்லை. ரெண்டும் கலந்த கலவை தான் வாழ்க்கை. 1.5 வருஷமும் அப்படியே இருக்காது. வெறும் சனீஸ்வரரை மட்டும் பிளேம் பண்ணுறதும் சரியான வாதமாகவும் இல்லை. அதை அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது. நன்றி. ஓகே. இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. பாய்.